Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மைச் செய்தி. எல்லையில் ஏற்பட்டுள்ள பதற்றம் காரணமாக இன்று 27 விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறது. ஸ்ரீநகர், ஜம்மு, லே, சண்டிகர், அமிர்தசரஸ், லூதியானா, பாட்டியாலா உள்ளிட்ட 27 விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் வெங்கட். வணக்கம் வெங்கட், விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். மகரம் தாக்குதலுக்கு பிறகாக இந்தியா பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா தக்க பதிலடியை கொடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று 27 விமான நிலையங்கள் மூடியிருப்பதாக மத்திய அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே நேற்றைய தினம் 20 இருந்த எண்ணிக்கை தற்பொழுது மேலும் 7 அதிகரித்து தற்பொழுது இன்றைய தினம் 27 விமான நிலையங்கள் மூடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எல்லையில் ஏற்பட்டுள்ள பதற்றம் காரணமாக இன்று 27 விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஸ்ரீநகர், ஜம்மு, லே, சண்டிகர், அமிர்தசரஸ், லூதியானா, பாட்டியாலா, பரிந்தா, ஹர்வல்வாரா உள்ளிட்ட 27 விமான நிலையங்கள் மூடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு நடவடிக்கைகள் காரணமாக மத்திய அரசு இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதால் இந்தியா முழுவதும் 400 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் வான்வெளி பரப்பை பயன்படுத்தும் வெளிநாட்டு விமானங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ராணுவத்திற்காக பயன்படுத்தப்படும் விமான படைத்தளங்களும் மூடப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்கள் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்பொழுது இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எல்லையில் ஏற்பட்டுள்ள பதற்றத்தை தொடர்ந்து மத்திய அரசு இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. வான்வெளி மூலியமாக பாகிஸ்தான் தாக்குதலை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் வான்வெளி மூலியமாகவும் இந்திய ராணுவத்தினர் தற்போது தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று நாடு முழுவதும் ஒட்டுமொத்தமாக 27 விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறதாக மத்திய அரசு தரப்பில் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.